வணக்கம் தோழா. வணக்கம். வணக்கம் தோழா. நம்ம இன்னைக்கு என்ன பேசுவோம் கண்டென்ட்ல? திருமாவளவன் காரை போயிட்டு ஒருத்தன் பிரச்சனை பண்ணியிருந்தா அந்த நியூஸ் நம்ம பார்த்திருப்போம். இப்ப இன்னைக்கு என்ன அப்டேட்னா, அந்த விஷயத்துக்கு அகைன்ஸ்டா திருமாவளவன் இருக்கார்ல, அவருக்கு அகைன்ஸ்டா வழக்கறிஞர்களே வந்து போராட்டம் நடத்துறாங்க. அவர் பண்ணது தப்பு, அவரை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி. வழக்கறிஞர்கள் இவங்கலாம் இல்ல, இவங்களாம் வந்து சாதிய வன்மம் கொண்ட ஒரு அரசு மூளை கொண்ட ஒரு ஆட்கள். திருமா காரு அவரே வந்து மீடியாவில் பேசுறாப்புல, கார் அவர் மீது மோதவே இல்லை, நான் வந்து உள்ளதான் இருந்தேன், என்ன நடந்ததுன்னு தெரியல, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் நடந்த சம்பவம். அதுக்குள்ள ஆட்கள் வந்து போலீஸ்க்கு உள்ள கொண்டு போயிட்டாங்க, அவரு பாதுகாப்பு கொண்டு போயிட்டாங்க. இதே சின்ன ஒரு அடிதடி தான் அந்த ஆச்சு, பெருசா இல்லாங்க. ஆனா அடிச்சது ரொம்ப தப்பு, வயலன்ஸ் பண்றது ரொம்ப தப்பு. ஆனா பண்ண செயல் ஒன்று இல்லை தொடர். ஏன்னா இது வந்து பிளான் பண்ண பண்ணது. இப்படி நம்ம ஆல்ரெடி பேசினது தான். இந்த வீடியோ பார்த்தோன்னா அவர் என்ன பண்றாருன்னா, திருமாவோட கார் வருது, வரதை பார்த்து தெரிஞ்சுதான் உள்ள போறாரு. உள்ள போனாலும் பார்த்தோன்னா ரோடு ஏறி சென்டர்ல போறாரு. போயிட்டு வண்டி வந்து நிப்பாட்டுறாரு. ஆமா, ஓரம் நிறைய வழி இருக்கு, ஏறி போலாம். பைக்ல போற ஆள் வந்து வேணுட்டே போயிட்டு நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டு பார்த்தா காரு நிக்குது. அப்போ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஒரு எம்பி, அப்ப அவர் போலீஸ்க்கு பாதுகாப்பு இருக்கு, எஸ்கார்ட் இருக்கு. அப்ப ஏன்டா முட்டன அப்படின்னு சொல்லி அவரு வாக்குவாதத்தை வந்து ஈடுபடுறாரு. ஆனா கார் முட்டவே இல்லைன்னு சொல்லுது அவர் சொல்ல. ஏன்னா கார் முட்டு இருந்தா அதுக்கு சேதாரம் இருக்கும். ஆனா அந்த மாதிரி முட்டல. இவரு லாயரா வந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சாதிய வன்மம் கொண்ட ஒரு வந்து அளவு வந்து வந்து இருக்கிறார். அதன் காரணமா தான் நீ வந்தா நான் வந்து விட்டுருமா வழி, யாரா நீ, யாரும் தான் என்ன அப்படின்னு சொல்லி பேச. அதுதான் தொடர் போலீஸ் சொல்றாங்க போல, வழி மச்சு சொல்றாங்க, இந்த மாதிரி தலைவர் வந்துட்டு இருக்கான்னு சொன்னேன். வேணுமே தான் இவர் போயிட்டு நீ யாரா இருந்தா என்ன, எப்படி வெளியே வா அப்படின்னா டிரைவரை பார்த்து போய் கேள்வி கேட்கல. கரெக்டா திருமாவளவன் இருக்க சீட்டை பார்த்து இறக்கு, கண்ணாடி இறக்குன்னு சொல்லிட்டு பேசி. இந்த மாதிரி வந்து நீ அன்புமணி ராமதாஸ் போற வண்டியிலோ இல்ல இபிஎஸ் போற வண்டியில பேச முடியுமா? முடியாது. இல்ல சிஎம் போற வண்டி பேசுறியா? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் பட்டியலின மக்களுக்காக நாடாளுமன்றத்தை பத்தி பேசுறாரு, தன்னுடைய உரிமைகளை பத்தி பேசுறாரு. எல்லா மக்களுக்கான ஒரு தலைவரா இன்னைக்கு வந்து பேசப்படுறாங்க. சோ அவரு போன்ற ஒரு ஆட்கள் வந்து ஒரு கார்ல போகும்போது அவரு வந்து ரோட்ல போற மாதிரி ஒருத்தர் வந்து நீ பேசுறேன்னா அப்ப இருக்கிற தொண்டர்கள் போகிற மாதிரி கண்டிப்பா ஒருத்தோட. ஆனா அவரு உண்மையே வந்து அவர் வந்து அடின்னு சொல்லிருக்க மாட்டாரு. திரும்ப வந்து அந்த சம்பவம் கேட்டுட்டு வேணாம் விடுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இது செய்தி எப்படி பண்றாங்கன்னா, பாலிமர் செய்தி போன்ற ஆட்கள் பார்த்தோன்னா திரும்ப தான் வந்து அடிக்க சொன்னதா, அவரு தான் அடிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த அடி வாங்கினவங்களோட மனைவி பேட்டி கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா வந்து பாக்கலாம். அப்போ வந்து திரும்ப வந்து அடிக்க சொன்னது அவரு திரும்ப உள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அடிக்க சொன்னதா வந்து அப்படி பேசப்படுது, செய்தியே போடப்படுது. பாலிமர் செய்தின்னு பார்த்தோன்னா அந்த சாதிய வன்மத்தோட வந்து செயல்படுறதுதான் ரொம்ப ஒரு இதா இருக்கு. திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அங்க என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, நான் பாட்டுன்னு போராட்டம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், எனக்கு வேர்த்துச்சுன்னு தலையை கவட்டிட்டு நான் வந்துன்னு இருக்கேன், வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது பார்க்க அவ்வளவு பெருசா போட்டாங்க நியூஸ், 1 நிமிஷத்துல நடந்து முடிஞ்ச கதை இது. நடக்கும்போது கூட நான் என்ன சொல்றேன், சரி விட்டுருங்க, நம்ம ரைட் எடுத்துட்டு போயிடலாம், அப்படிதான் தலைவர் அப்பயும் சொல்லியிருக்காரு. ரைட் எடுத்துட்டு நீங்க போயிடுங்க, போதும் வேணாம் எதுவுமே கேட்டுக்காதீங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. மீண்டும் மீண்டும் இவரு போயிட்டு காரை நோக்கி போயிட்டு இறங்கு, நீங்க சொன்னா நிறுத்தினுமா, தலைவரா இருந்தா நிறுத்தினுமா அப்படி சொன்னதாலதான் அதுக்கப்புறம் தான் தொண்டர்கள் வந்து அடிதடின்னு கூட அது பெருசா ஒரு அடிதடி எல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கும்போது தெரியும், அதுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அப்படி கொண்டு போன ஒரு ஆள் பார்த்தோன்னா அவர் நடத்தின ஒரு ஆக்டிங் டிராமா பார்த்தோன்னா அது செம சூப்பர். நீங்க பாருங்க அந்த இமேஜ் ஒண்ணு காட்டுற பாருங்க. காலையில பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் உள்ள போகும் பார்த்தோன்னா உயிருக்கு போராடிங்கிற கழுத்துல பெண்டு, கையில ட்ரிப்ஸ் போட்டு உட்காந்துக்கிறாரு. மதியம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஹீன் பல்ல கட்டுறாங்க. இதெல்லாம் ஆக்டிங் டிராமா. அப்ப அவர் யாராவது சந்திச்சு சில ஆட்கள்லாம் பாத்துருங்க. திருமாறன் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து ஒரு சாதிய மையம் கொண்ட ஒரு ஆட்கள், RS சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். அடுத்து இவரு சௌத்ரி தேவர், இவரும் வந்து ஒரு சாதிய மையம் கொண்ட ஒரு ஆட்கள். சோ இவரை சந்திக்கக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் பாருங்க. அப்ப இவர் யாருன்றது இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து பின்னாடி வந்து அண்ணாமலை வந்து இருக்கிறதா சொல்லப்படுது, ராஜா இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா அவர் போயிட்டு வந்த சம்பவம் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து லாயர் வந்து போராட்டம் பண்றாங்க, அவர் வந்து கைது பண்ணி தூக்கி உள்ள வைக்கின்றாரு. ஆனா அந்த தலைவர் கவாய் மீது வந்து அந்த செருப்பு வீசி ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. ஆமா ஆமா, சனாதனத்துக்கு எதிராக பேசினா சொல்லி ஒரு சங்கி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சு. சோ அதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமா வந்து அவர் பேசிட்டு வர்றாரு. அதாவது பார்த்தோன்னா ஒரு லாயர் பேசிட்டு வர்றாரு அவரும். அப்ப ஒரு லாயர் பேசுறது சப்போர்ட் பண்ற ஒரு ஆளு எப்படி ஒரு லாயர் மீது வந்து தாக்குதல் வந்து பண்ணுவாரு? அவர் வந்து லாயர்ன்றதால அவர் வந்து சாத்தல. தொண்டர்கள் பார்த்தோன்னா அவர் வந்து லாயர் இல்ல வந்து இந்த சாதிக்காரன் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. பாக்குறவங்களுக்கு அதுல லாயர் யூனிஃபார்ம்ல இருந்தாங்களா இல்ல எப்படி இருந்தாங்க? சாதாரண ஒரு ஆள் அப்படி தெரிஞ்ச ஒரு லாயராவே இருந்தா கூட ஒரு சைரன் சவுண்ட் வச்சு ஒரு வண்டி வருதுன்னா ஒரு சட்டம் தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல வழி விட்டுட்டு போயிடுவாரு. படிச்ச சட்டம் தெரிஞ்ச வழக்கறிஞர் சாதாரண சாமானியத்துக்கு தெரியும். சாமானியன் இப்ப நம்ம போற ரோட்ல ராமதாஸ் போறாரு, இபிஎஸ் போறாரு, நீ என்னடா வர, நான் வந்து அப்படித்தானே போனேன், யாரோ யாருக்கு போகணுமா?
ஒரு அரசு அதிகாரி ஒரு வந்து அரசாங்க அதிகாரி வராங்கன்னா ஒதுங்கி போதான் தோணும். அப்ப இந்த வந்து ஒரு ஒரு பேசிக் எத்திக்ஸ் கூட தெரியாம நீ எல்லாம் வந்து லாயர் படிச்சிருக்கே, லாயர் தானே இவரா? அதுல அவரு சஸ்பெண்ட் பண்ண ஒரு லாயர் தோழர், அவருமே பார் கவுன்சிலால சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, வண்டி அவரது இல்ல. இன்னொரு விஷயம் வேற சொல்றாரு என்னன்னா, திருமாவளவன் வந்து தெளிவா சொல்லியிருந்தாருன்னா, இந்த சம்பவம் வந்து 2:34 நடக்குது, 2:39 பார்லிமெண்ட் நியூஸ்ல இது ஒரு நியூஸா டெலிகாஸ்ட் ஆகுது, 5 நிமிஷம் கேப். அதுதான் வாலண்டரி பிளான் பண்ணி கேமரா ஆல்ரெடி உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நீ வீடியோ எடு, இவர் வராரு பேசிட்டு வராரு, சனாதனத்துக்கு எதிராக பேசுன ஜட்ஜியை வந்து திருப்பல் அடிச்சிருக்கீங்க, ஒரு கன்னடத்துல வராருக்காங்க. ஏன்னா தொடர் இன்னைக்கு கரண்ட் அரசியல் பார்த்தீங்கன்னா திரும்ப மட்டும் தான் பார்த்தோன்னா சனாதன சக்திக்கு எதிராக சனாதன மூட நம்பிக்கைக்கு எதிராக வந்து அதி பயங்கரமா பேசக்கூடிய ஒரே ஆள் வந்து அவர் தான். அதனால அவரை கண்டாதான் பார்த்தோன்னா அந்த RSS இந்த ஹெச் ராஜா அண்ணாமலை போன்றவர்களும் பயம் நடுக்கும். அதன் காரணமாக தான் இவர் எப்படின்னா ஒரு இடத்துல வந்து அவமானப்படுத்த வைக்கணும், அடிக்க வைக்கணும், இப்படி பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு. அந்த கேமரா ஆங்கிள் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் விஷயம் நடக்க போது பிளான் பண்ணி அங்க ஒருத்தர் நம்ம மீடியா கூட அந்த இடத்துல இல்ல, எல்லாருமே இந்த கோர்ட் விஷயம்னா அங்க போற இடத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆனா எக்ஸாக்ட்டா இங்க ஒரு விஷயம் நடக்க போது இப்ப யாரோ ஒருத்தர் வர போறாங்க தெரிஞ்சு யார் அங்க கேமரா வச்சிருக்கீங்க. அப்ப வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த லாயர் கொடுங்க பாத்தீங்கன்னா அந்த அடிவாங்க லாயர் அவர் உள்ளந்து வராரு. ஏன் உள்ளந்து வரீங்க, எதுக்கு போனீங்கன்னு அப்படி வந்து கேக்குறாங்க. தன்னோட மனைவிக்கு வந்து கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு மாத்ததுக்காக போனோன்றாரு. ஆனா அதுக்கு ஆதரவா ஒருத்தர் காட்டுறாரு, அப்படிலாம் எந்த எக்ஸ்பைரி ஆகல. இவரு இதே பிளான் பண்ணி போயிருக்காரு. இந்த மாதிரி திரும்ப அந்த பக்கம் வருவாரு, நீ போய் வாலண்டரியா வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவம் தான். இதெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த சோசியல் மீடியால வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அவனை பார்க்கணும். இங்கதான் பார்த்தோன்னா சாதி ஏற்படுத்த சில மிருகங்களும் பார்த்தோன்னா கமெண்ட்ஸ் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, அடிக்கிறான், உதைக்கிறான். ஏண்டா ரவுடி கட்சி. ஆமா, ஒரு பட்டியலின மக்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தா இப்ப போதுமா உங்களுக்கு? அதிகாரத்துக்கு வர்றதே உங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. அதனாலதான் பார்த்தோன்னா ரவுடி கட்சி, இது வந்து மோசமான கட்சி, இது வந்து தூக்கணும், தடை பண்ண. உண்மையா தோழர் இந்த இடத்துல வந்து யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதே விசிக தலைவர் இருக்கிறாரு, அது அவரை தவிர்த்து EPSஓ இல்ல அன்புமணி ராமதாஸோ இல்ல வேற யாரா இருந்தாலும் பார்த்தோன்னா இங்க சம்பவம் வேற மாதிரி இருக்கும். ஒரு CM புறாரு, மோடி புறாரு வச்சுங்களா, தமிழ்நாட்டுக்கு வராரு மோடி வராரு, ரோட்ல போயிட்டு முடியுமா? எப்படி விழுந்துருமா அடியாங்க? அப்படி ஒருத்தன் போறான்னா பைத்தியக்கார மனையில் தான் நம்ம போவோம். அப்ப அந்த பைத்திய மனையில் தான் வந்து இந்த வைக்கணும் போனதான் நம்ம பார்க்கணும். அன்னைக்கே நடக்குது தோழர். அப்போ அவங்கள பார் கவுன்சிலுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க, அப்போ போலீஸ் இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ திரும்ப அவளை நீங்க இருந்து என்ன சொல்றாருன்னா, விட்டுடுங்க, அவன் தெரிஞ்சே பண்ணிருந்தால கூட அவன் என்ன அவனோடய போட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் தான் திரும்ப அரெஸ்ட் பண்ணக்கூடாது, கைது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க சொன்னது. ஏன்னா இவன் பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம், ஆனா கைது பண்ணிருக்கணும். ஏன்னா வந்து ஒரு மக்களால் தெரிஞ்ச ஒரு MP, அவர் ஒன்றும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. முதல்ல அப்படி பார்க்கணும். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா திரும்ப காரு மேல வேணுன்ட்டு வந்து முட்டிட்டாங்க, அதுக்கு திருமாவோட ரவுடி ஜம்மெல்லாம் அடிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை ஃபார்ம் பண்ண எல்லாரும் உடனே பிஜேபி கேவலமான ஒரு சேனல் எங்கேயுமே இருக்கிறதோட அண்ணாமலையே 1 ஹவர்லயே பேட்டி கொடுக்குறாரு. ஏன் திருமாவளவன் காரை விட்டு கீழே இறங்கல, அவரே அதுக்காக பேசல, அப்ப அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாரா? தலைவர் போட்டிருக்கீங்க அண்ணாமலை என்ன அப்படின்னு பிரிச்சுக்கிறதுக்கு அரசியல் ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன நீ பண்ணிட்டே, நீ வந்து யாருன்னு பெங்களூர்ல வந்து பார்த்தனா அண்ணாமலை பார்த்தனா வரலாறு எடுத்து பாருங்க. பெங்களூர்ல வந்து பார்த்தனா அங்க ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வர்றதுக்காக பிஜேபி சேர்ந்த ஒரு ஆள் தான் இவரு. ஆனா இவருக்கு பார்த்தனா ஜிபி பாதிக்கும். நீ இன்னும் மக்களுக்கு களத்துல வந்து என்ன சொல்லு, இதெல்லாம் வரைக்கும் பார்த்தனா பல போராட்டங்கள் வந்து திரும்ப வந்து களத்துல நின்னுக்கிறாரு, பேசுகிறாரு. இதெல்லாம் வரைக்கும் நீ என்ன பண்ண சொல்லு போனா, டிஎம்கே எதனா பேசணும் தவிர்த்து வேற என்ன பேசுறீங்க? மீடியா முடி பேசல, மற்றபடி உனக்கு நீ வந்து களத்துல போய் மக்களுக்கு என்ன பேசுறீங்க? நீட்டுக்கு பத்தி பேசுறீங்க, நீட்டுக்கு சப்போர்ட் பண்ண போற ஒரு ஆள் தான் நீ எல்லாம் வந்து திரும்ப பத்தி பேசலாமா? யாரு நீ? இதே பாதுகாப்பு விஷயம் பத்தி பேசும்போது இதுல இன்னொரு விஷயம் வந்து மர்மமாவே இருக்கு தோழர். என்னன்னா, இந்த விஷயம் நடக்குது 2:14 நடக்குதுன்னா இந்த வீடியோ முதல்ல எடுத்து அப்புறமா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி அப்புறமா தான் வெளியே வரும். 5 நிமிஷத்துல பார்லிமெண்ட் டிவிக்கு இந்த வீடியோ முதல்ல அனுப்புனது யாரு? அது எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சு 5 நிமிஷத்துல வெளியே வருது. இது ஒரு சைடு இருந்தாலும் அண்ணாமலை 1 ஹவர்ல பேட்டி கொடுக்குறாரு. ஓகே, கிளியரா தெரியுது இதுக்கு பேடி என்ன இருக்குன்னு சொல்லி தெரியுது. பார்லிமெண்ட் செய்யற செயல் பார்த்தீங்கன்னா மீடியா தொழில் பண்ணல, அவங்க வேற ஒரு தொழில் பண்றாங்க, அது வேற ஒரு கட்சிக்கு செயல்படாம போகுது. அதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து மற்ற மீடியா செய்யாத வந்து இவர் பண்றாருன்னா அப்ப பாலிமர் வந்து ஒரு சாதியவாதி கட்சி தான் நினைக்கிறேன், இல்லன்னா ஒரு RSS பிஜேபி சார்ந்த ஒரு கட்சி தான் இருக்கு. அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வீடியோல பார்த்தா தெரியுது எடுத்த உடனே வந்து அடிக்கல தோழர் சொல்றாங்கப்பா, கொஞ்சம் ஓரமா போப்பான்னு சொல்றாங்க. சொல்ல ஒரு தலைவரை நோக்கி ஒருத்தர் இவ்வளவு வன்மமா வரானா சண்டை போறான்னு நம்மளுக்கு தெரியுமா, இல்ல அவரோட பாதுகாப்புக்கு எதனா இப்ப வந்து சமீபத்தில் பார்த்தோம்னா ஆம்ஸ்டாங் அப்படிதான் பண்ணாங்க.
சும்மா ஏதோ ஒரு கட்டடம் வேலை நடந்துட்டு அங்க நின்று பார்த்தவர் வந்து 5 பேர் வெட்டி வந்து சாகடிச்சாங்க. சோ தலித் தலைவர் வந்து தொடர்ந்து பார்த்தா இந்தியாவில வந்து நிறைய வந்து சாகடிக்கப்படுறாங்க, வந்து கொல்லப்படுறது. சோ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வரும்போது சடனா வந்து அப்படிதான் பார்க்க தோணாது. நீ வந்து ஒரு படிச்சவங்க அதான் படிச்சனா இருந்தா அது மாதிரி போகணும். முதல்ல அறிவுன்றதுல புத்தின்றதுல ஓர ஒதுங்கி போனது. அண்ணன் சீமானே என்ன சொல்றாருன்னா, என் தலைவரை நீ முறைச்சா நானே அடிப்பேன், நின்னு அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அவரே மெயினா அவங்க பண்ணது அந்த ஆடியோ சரி கேட்கலாம். பேசுறதுல பார்த்தனா தென்னாவட்டம் பாடி லாங்குவேஜ் பார்த்தனா என்ன அப்படி என்ன ஒரு எகித்து அந்த சாதி திமிர்ல நீ என்ன பெரிய அளவு நீ வந்து எவனா வேணா இரு, நீ எம்பி எவனா இரு, எம்எல்ஏ வேணா இரு, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் யாராவனா இரு, நீ வந்தா நான் வந்து விட்டுறமா இல்லையா அப்படின்ற தோரம் தான் தெரியுது அந்த பாடி லாங்குவேஜ். அந்த லெஃப்ட்ல இருந்து லாஸ்டா ஒரு முடிவு போலீஸ் இழுத்து போற ஒரு வீடியோ இருக்கு. எப்படியா சொல்றாரு அந்த வண்டியும் ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி ஒரு சின்ன இமேஜ் கூட இல்ல, பார்க்க முடியாது. அந்த கேப் இருக்குது தெளிவா தெரியுது. அதுதான் சொன்னாரு விசிக தலைவர் சொன்னா, அது இடிச்சதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கா பாருங்க, காது டேமேஜ் ஆயிருக்கு, அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றாங்க. ஆமாங்க தலைவர். அப்ப பாதுகாப்பு பத்தி நம்ம பேசிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, மத்த தலைவர்கள் இங்க சொன்ன மாதிரி வந்தாங்கன்னா நெருங்க கூட முடியாது, அந்த சாலையில ஓரத்தோட நிக்க முடியாது, அப்படி ஒரு இது. அப்ப திருமாவளவனுக்கு கூட தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா, அவர் உட்காந்துக்க சீட்டு வரையும் ஒரு ஆளை போக முடியுதுன்னா, அப்ப பாதுகாப்புன்றது விசிக தலைவருக்கு கம்மியாவே இருக்கா? பாதுகாப்பு அவர் வந்து அது மாதிரி பாதுகாப்பு கருதி நிறைய வந்து எனக்கு குடும்பம் சொல்லி கேட்கறது. ஆனா தொண்டர்கள் கேட்கறாங்க வந்து யாருக்கே இருக்கு. இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் கூட இருக்கு, அண்ணாமலை ஒண்ணுமே கையாளாகாத மக்கள் அண்ணாமலைக்கே வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களெல்லாம் விட மக்களுக்காக களத்தில் நிக்கிற திருமாக்கு ஏன் இல்லைன்னு சொல்லி தொண்டர்கள் கேட்கிறாங்க. ஆனா திருமாவளவன் சொல்ற காலத்துல எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் வேணா, எங்களுக்கு மக்கள் பாதுகாப்பு இருக்கு அப்படின்றாரு. ஆனா தொடர் இப்ப வந்து இவ்வளவு நாளா பார்த்தோன்னா திருமாவை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, கைது பண்ணுன்னு சொல்லி ஒரு சாதியவாதி லாயர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. இப்பதான் உண்மையான லாயர்ஸ் போராட்டம் பண்றாங்க. திருமாவுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு வந்து நிறைய இருக்கு. அதே சமயம் பார்த்தோன்னா இந்த சம்பவம் பார்த்தோன்னா பிளான் பண்ணி நடந்தது. இது வந்து உடனடியே வந்து நடவடிக்கை எடுக்கணும், இந்த காவல்துறை வந்து கண்காணிக்கணும் அப்படின்றது. இதுக்கு பின்னாடி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இருக்கு. அந்த சூழ்ச்சி நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி தமிழக அரசு கிட்ட வந்து ஒரு முன்வைக்கிற மாதிரி போராட்டங்கள் நடந்துச்சு. கண்டிப்பா அது வீடியோட இறுதியா நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்னா, இந்த சாதியவாதி லாயர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா போராட்டம் ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. அந்த வீடியோ பாருங்க, செம காமெடியா இருக்கும், பார்த்து நம்ம முடிச்சிடலாம். குற்றவாளியை தாக்கி உண்மை வெளியே வரும். கண்டிப்பா ஏன்னா இதே ஒரு அரைகுறை வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படிதான் தோணும், ஏன் அப்படியே வந்து புதுவையில வந்து அடிச்சாங்க உதச்சாங்கன்னு தோணும். ஆனா உண்மை சம்பவங்கள் வந்து கண்டிப்பா நிறைய ஆதாரங்கள் இருக்கு. சோசியல் மீடியா நீங்களே தேடி பார்க்கலாம். இதை பார்த்து உங்களோட கருத்து என்னன்றது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹலோ தோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.